இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ சின்ன ஆக்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் எந்த வேலைக்குமே போக மாட்டாரு. இதனாலேயே ஹீரோ லவ் பண்ற பொண்ணு நீ ஃபர்ஸ்ட் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போ, அப்பதான் எங்க வீட்ல ஒன்னு ஓகே சொல்லுவாங்க, இல்லனா ஒன்னு ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபைனான்ஸ் கம்பெனில ஐடி டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிடுவாங்க. ஹீரோ சரியான வேலைக்கு போகாததுனால இந்த பையன் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு குறைய ஆரம்பிச்சது. இந்த பையன் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு போயிடுறான். அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா இந்த பையனை பாத்துட்டாரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை சொல்லி கேக்குறாரு. அவங்க பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். பொலின்னு ஒரு அறைய விட்டு இங்க கிளம்பலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா சரியான காண்ட் ஆயிட்டான். ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு அந்த சர்வரை ஹேக் பண்ணிடுறான். ஃபைனான்ஸ் கம்பெனியோட மொத்த டீடைல்மே டீல் பண்ணி விட்டுறான். அதனாலே யாருக்குமே அங்க டிரான்சாக்ஷன் நடக்க மாட்டுது. அவங்க அப்பாக்கு இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுனே தெரியல. 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சர்வர் ரூமே பெருசு பத்துறாரு. மறுபடியும் ஹீரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஹேக் பண்ணி மொத்த டீடைல்மே டீல் பண்ணி விட்டுறாரு. 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யாரோ ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இதனாலே ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு லேடி ஹேக்கர் ஹையர் பண்றாங்க. ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கம்பெனிலே வேலை செய்யற வேற ஒரு பையனை கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இதனாலே சரியான காண்ட் ஆயிட்டு மறுபடியும் அந்த சர்வர் ஹேக் பண்ணி அந்த சர்வரை எரிய வச்சிடறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹேக்கர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செய்யற காதலி கல்யாணம் பண்ணவன அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஹேக் பண்ணிட்டு அந்த பையனோட லொகேஷன் குடுத்துட்டு இருப்பாரு. அதனால தான் அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க குடும்பத்தை பழி வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு.